சோலார் போட்ட பிறகு என்னோட வீட்டுல ஏற்கனவே உள்ள மீட்டரோட அடிஷனலா இன்னொரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? அது மூலியமா தான் நான் ஜெனரேட் பண்ணக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது தான் என்னிடத்துல அதிகமான பேர் கேட்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்க்க முடியும், ஒரு ஈவி லைன்மேன் ஒரு வீட்டினுடைய மீட்டரை கழட்டிட்டு இருக்காரு. நம்ம ஒரு வீட்டுல சோலார் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த வீட்டுல உள்ள பழைய மீட்டரை கழட்டிட்டு புது மீட்டர் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த மீட்டருக்கு பேர் தான் நெட் மீட்டர் அல்லது இதை பை டைரக்ஷனல் மீட்டர்னு சொல்லலாம். சோலார் போட்ட பிறகு ஏங்க மீட்டர் மாத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். உங்க வீட்டுல இப்ப இருக்கக்கூடிய மீட்டர் யூனி டைரக்ஷனல் மீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஈபில இருந்து எவ்வளவு எனர்ஜி எடுத்து யூஸ் பண்றீங்க, கரண்ட் எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். இந்த சோலார் மீட்டர் அல்லது பை டைரக்ஷனல் மீட்டர் மாத்திரம் தான் நீங்க ஈபில இருந்து எவ்வளவு எடுத்து கரண்ட் யூஸ் பண்றீங்க, அதே போல நீங்க எவ்வளவு ஜெனரேட் பண்ணி ஈபி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ரெண்டு ப்ரோக்ராமும் பண்ணப்பட்டு இயங்கக்கூடியது. உங்க வீட்டுக்கு ஆன்கிரிட் சோலார் போட்டாவே இந்த மீட்டர் மாற்ற வேண்டியது மேண்டேட்டரி. இந்த எல்லா ஒர்க்குமே உங்க வீட்டுக்கு யார் சோலார் போட்டு கொடுக்குறாங்களோ அந்த வெண்டாரே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியான ஒரு 3 phase சோலார் நெட் மீட்டர்ல எப்படி ரீடிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க அப்போ அதுல டவுன் ஏதோ ஒன்று பிரஸ் பண்ணி டேட்டுக்கு முதல்ல வந்துருங்க. டேட்டுக்கு வந்த பிறகு பேக்வேர்ட் பட்டனை 2 தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஈபில இருந்து எடுத்து யூஸ் பண்ண இம்போர்ட் யூனிட் உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ மறுபடியும் டேட்டுக்கு வந்துட்டு பேக்வேர்ட் பட்டன் 6 முறை அமுக்கினாலும் சரி, அல்லது இம்போர்ட் யூனிட்ல இருந்து பேக்வேர்ட் பட்டனை 4 முறை பிரஸ் பண்ணாலும் நீங்க ஈபிக்கு கொடுத்த எக்ஸ்போர்ட் யூனிட் உங்களுக்கு ஷோ பண்ணும். சிங்கிள் பேஸ் சோலார் நெட் மீட்டர்ல இன்னும் ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். டேட்டு, டைம், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், எம்டி இம்போர்ட், எம்டி எக்ஸ்போர்ட் இப்படின்னு 6 டிஜிட் தான் இருக்கும். அதுல முதல் 2 இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் நீங்க பார்த்து உங்களுடைய வேல்யூ டேலி பண்ணிக்கணும். உங்க வீட்டுல போடக்கூடிய சோலார் கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல நீங்க எவ்வளவு ஈபிக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஈபில இருந்து எவ்வளவு எடுத்து யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஆன்லைன் மூலமாவும் செக் பண்ணிக்கலாம். TANGEDCO பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களுடைய ஈபி சர்வீஸ் நம்பர், மொபைல் நம்பரை நீங்க போட்டு சிம்பிளாவே இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ஒரு கிளையனோட பில்லை நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். அவர் ஈபில இருந்து எடுத்து கன்சியூம் பண்ண இம்போர்ட் யூனிட்ஸை நீங்க பார்க்க முடியும். ஓல்டு ரீடிங்கோட லேட்டஸ்ட் ரீடிங் நீங்க மைனஸ் பண்ணாவே இப்போ எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் 1893 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்காரு. எக்ஸ்போர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 1201 யூனிட் ஜெனரேட் பண்ணி ஈபி கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்டுடைய நெட் மீட்டர் பாலிசி அடிப்படையில் அவர் 1893 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாலுமே 1201 யூனிட் அவர் ஜெனரேட் பண்ணி கொடுத்ததுனால 691 யூனிட் மட்டும்தான் பில் ஜெனரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். இந்த சோலார் நெட் மீட்டருக்கு சிங்கிள் பேஸுக்கு 3000, 3 பேஸுக்கு 4900 ஈபில இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்க வெண்டார் கொட்டேஷன் வாங்கும் பொழுது இந்த மீட்டருக்கான சார்ஜ் நீங்க பே பண்ணணுமா அல்லது வெண்டார் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கங்க. உங்க வீட்டுக்கு சோலார் போடுறது மூலமா கண்டிப்பா உங்களுடைய கரண்ட் பில்லை 90% வரைக்கும் குறைக்க முடியும். சோலார் போடுங்க, மானியத்தோட போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.